120 தாண்டிருச்சுங்க. அப்படியே வண்டி பூ மாதிரி மாறிடுச்சு. பிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுறது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட மைலேஜை பற்றி சொல்கிறேன். இப்போ ஹீட்டிங் இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இன்ஜின் ஆயிலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக வாங்கணும்னா இன்ஜின் ஆயில்ஸை கேளுங்க எப்படி இருக்குன்னு. உண்மையிலே வித்தவுட் வைப்ரேஷனில் வந்து 100ல் க்ரூஸ் பண்ணுற ஒரே வண்டி தான் யூனிகார்ன் மட்டும்தாங்க. வேறு எந்த கொம்பனும் கிடையாது. ஹலோ யூடிஆர் ஸ்குவாட். லாஸ்ட்டு நம்ம ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம யூனிகார்ன் செல்லக்குட்டிக்கு இந்த ஷெல் அட்வான்ஸ் ஃபியூயல் சேவ் இந்த இன்ஜின் ஆயில் வந்து நம்ம வந்து டாப் அப் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தீங்க ஃபுல் வீடியோ ஒன்று போடுங்கன்னு சொல்லி. நம்ம கேட்டிருந்தோம் ரிக்வஸ்ட்டாக ஃபுல் வீடியோ வேணுமா, இந்த ஆயிலோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, மைலேஜ் எப்படி இருக்குது, பிக்கப் எப்படி இருக்குது, அதே மாதிரி இன்ஜின் ஸ்மூத்னஸ் எப்படி இருக்குது, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேட்டிருந்தோம் வேணுமா சொல்லி ஃபுல் வீடியோ. ஆமாம் நீங்கள் வந்து கொடுங்கன்னு சொல்லி நம்ம கமெண்ட்டுக்கு லைக் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதை முன்னாடி தான் இன்றைக்கி வந்து ஃபுல் வீடியோ டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷெல் அட்வான்ஸ் ஃபியூயல் சேவ் இந்த இன்ஜின் ஆயில் நம்ம யூனிகார்ன் செல்லக்குட்டிக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லி ஃபுல்லாக ரிவ்யூ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் மோட்டோ லாகிங் பண்ணிட்டு தெளிவாக சொல்கிறேன் இன்ஜின் ஆயில் எப்படி இருக்குன்னு சொல்லி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நம்ம யூனிகார்ன் ட்ராவல் ரைடர் சேனல் எப்போ 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லடாக் போகிறோங்க நம்ம யூனிகார்ன் செல்லக்குட்டில். ஸோ நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம வீடியோ புதுசாக லைக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ ரொம்ப புதுசாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. நம்ம வந்து இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த யூனிகார்ன் ரிலேட்டட் வீடியோவும் போடுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மோஸ்ட்லி 90% மோட்டோ லாகிங் தாங்க. நம்ம லாங் வீடியோவாக போய் தான் நம்ம இந்த யூனிகார்ன் செல்லக்குட்டில் வந்து நம்ம வீடியோ போட்டுருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். யூடிஆர் ஸ்குவாட் ஃபஸ்ட்டு நம்ம வண்டி இன்சியல்லேருந்து ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட் கீர் போட்டு வண்டி எடுக்கிறப்ப பிக்கப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. கம்பேரிங் டு லாஸ்ட்டாக நம்ம இந்த கேஸ்டால் போட்டதை கூடவே நல்லா பிக்கப் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 40 தாண்டுறோம். 40 தாண்டி 50 கிட்டே வர்றப்ப வைப்ரேஷன் வண்டியில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக வைப்ரேஷனே கிடையாது. நான் இந்த இன்ஜின் ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமிச்சு பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா வைப்ரேஷன் தாங்க. வைப்ரேஷன் நம்ம யூனிகார்னை பொறுத்தளவுக்கு பொதுவாகவே நம்ம ஹோண்டா ஆயில் ஊற்றுறப்பையும் சரி, நம்ம கேஸ்டால் ஆயில் ஊற்றுறப்பையும் சரி வைப்ரேஷன்லாம் இருக்கவே இருக்காது. இந்த ஆயில் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம ஷெல் ஃபியூயல் சேவ் ஆயில் ஊற்றுனதுக்கப்புறம் சுத்தமாக வைப்ரேஷன் இல்லைங்க. என்ன சொல்கிறது, அப்படியே ஃப்ளாட்டாக இருக்குது. நீங்கள் மிரரில் பார்த்தா கூட தெரியும், அந்த மிரர் கூட வைப்ரேட் ஆகலை பாருங்கள். ரியரில் வர்றது எல்லாமே பக்காவாக இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 80 km/h போயிட்டுருக்கோம். அப்படியே வண்டி பூ மாதிரி மாறிடுச்சு. இந்த இன்ஜின் ஆயில் உள்ளே வந்து நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. அந்த கியர் பாக்ஸில் சுத்தமாக சவுண்டே கேட்கலங்க. அந்த இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே பிஸ்டன் மேலே ஏறி இறங்கும் தெரியுங்களா, அந்த வெடிக்கிறது, அந்த ஃபயரிங் ஆகிறது மட்டும்தாங்க கேட்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா வண்டியில் அந்த கியர் பாக்ஸில் நாய்ஸு எதுவுமே கேட்கல. 80 வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் ஸ்பாட்டு. பொதுவாகவே நான் 80ல் தான் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன் லாங் ட்ரைவ் போய். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் ஆயில் மாற்றினதுக்கு அதுக்கும் அந்த 80 அவ்வளோ ஸ்வீட் ஸ்பாட்டாக மாறிடுச்சுங்க. நம்ம கடைசியாக பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, ஃபியூயல் இன்ஜெக்டர் வந்து நம்ம வண்டியில் க்ளீன் பண்ணியிருந்தோம். ஃபுல்லாக ஃபியூயல் பம்பை கழட்டி க்ளீன் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபியூயல் இன்ஜெக்ஷன் எஃப்ஐயை கழட்டி ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருந்தோம். அந்த ஷார்ட்ஸ் பார்க்கலைன்னா கூட போய் பார்த்து வந்துருங்க, நம்ம சேனலில் தான் இருக்குது. அந்த ஃபியூயல் இன்ஜெக்ஷனை நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் சூப்பராக இருக்குங்க. இந்த ஆயில் வந்து போட்டோமா, ஸோ வண்டி என்னன்னு தெரில, அப்படியே புதுசு எடுக்கிறப்ப இருந்த அந்த ஒரு ஸ்மூத்து பிக்கப்லாம் விட இப்போ வண்டி அப்படியே அள்ளி தெளிக்குது. இங்கே பார்த்தீங்களா, அந்த 80ல் போகிற ஒரு ஃபீலே எனக்கு சுத்தமாக இல்லை. நம்ம 80ல் தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக அந்த ஃபீலிங்கே சுத்தமாக கிடையாது. வண்டி போகுதானே தெரில, அந்த மாதிரி அப்படியே வெண்ண மாதிரி வலிக்கிட்டு போகுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 90 தாண்டி 100ல் போயிட்டுருக்கு. எனக்கு வண்டி 100ல் போடுற மாதிரி ஃபீலே இல்லை உண்மையிலே. இதுக்கு காரணம் 100% அந்த ஷெல் ஃபியூயல் இன்ஜின் ஆயில் தான் நான் அடித்து சொல்லுவேன். அது வாட்டுக்கு போகுது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து ஸ்லோ ஆகிட்டோம். செகண்ட் கியரில் வண்டி போயிட்டுருக்கு. இப்போ பாருங்கள் எப்படி சட்டுன்னு ஏறுது பார்த்தீங்களா, அதுதாங்க நல்லாயிருக்கு. அந்த ஒரு பிக்கப் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிறது வந்து நல்லாவே தெரியுது இந்த இன்ஜின் ஆயிலில். இப்போ வண்டி தேர்ட் கியரில் போயிட்டுருக்கு. இப்போ இந்த வண்டியை நான் வந்து முந்துறேன், எப்படி டக்குன்னு ஏறுது பாருங்கள். இந்த பிக்கப் இந்த பஸ்ஸை முந்துது. அங்கிட்ட ஆப்போசிட்டில் வண்டி வரல, ஏறிடுவோம். இப்போ வண்டி பார்த்தீங்கன்னா 4th கியரில் போயிட்டுருக்கு. இப்போ 5th கியர் மாற்றிட்டோம். இந்த பிக்கப்பை நம்ம ஓவர்டேக் பண்ணுவோம். அப்படியே பார்த்தீங்கன்னா எஃபர்ட்லெஸ்ஸுங்க, அப்படியே எஃபர்ட்லெஸ்ஸாக போகுது. இத்தனைக்கும் நம்ம வந்து ஒரு ஸ்லோப்பில் தான் வந்து நம்ம பிக்கப் பண்ணோம். உண்மையிலே வித்தவுட் வைப்ரேஷனில் வந்து 100ல் க்ரூஸ் பண்ணுற ஒரே வண்டி தான் யூனிகார்ன் மட்டும்தாங்க. வேறு எந்த கொம்பனும் கிடையாது. ஆக்சுவலாக நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 km ஓட்டிட்டேன் இன்ஜின் ஆயில் மாற்றிட்டு. நான் வந்து ரிவ்யூக்குன்னு சொல்லி இப்போ தான் வந்து ஸ்பெஷலாக வந்து வண்டியை நல்லா ட்ரைவ் பண்ணி பார்க்குறேன். நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. இங்கே பாருங்கள், அப்படியே ஆர்பிஎம் எப்படி சல்லுன்னு ஏறுது பார்த்தீங்களா, எஃபர்ட்லெஸ்ஸாக ஆர்பிஎம் ஏறுது பாருங்கள். அதுதான் ஹைலைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பைபாஸ் பிடிச்சிட்டோம். டாப் ஸ்பீடு செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஷெல் இன்ஜின் ஆயிலுக்கு டாப் ஸ்பீடு எவ்வளோ போகுதுன்னு பார்த்துருவோங்க. எப்போயுமே டாப் ஸ்பீடு சடனாக வந்து நம்ம திருக்கக்கூடாது. கிராஜுவலாக நம்ம வந்து ஆக்சிலேட்டரை வந்து நம்ம கொடுத்தா மட்டும்தான் நல்லா வந்து உங்களுக்கு வண்டி டாப் ஸ்பீடு ஏறும். சடனாக திருகுனீங்கன்னா அடைச்சிரும்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் த்ராட்டில் லாக் பண்ணி காமிக்கிறேன். லாக் பண்ணால் தான் அதோட டாப் ஸ்பீடு தெரியும். கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணி லாக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி 110 போகுது. வண்டி 110 கிட்ட போயிருச்சு. ஆனால் வண்டி பார்த்தீங்கன்னா இன்னும் த்ராட்டில் லாக் ஆகலை. 110 போயிட்டுருக்குங்க. டாப் ஸ்பீடு அடிச்சு போயிட்டுருக்கு. ஸ்விஃப்ட்டை முந்திட்டோம். இன்னும் த்ராட்டில் லாக் ஆகலை. இப்போ த்ராட்டில் லாக் ஆயிடுச்சுங்க. வண்டி பார்த்தீங்கன்னா 110 தாண்டிருச்சு. த்ராட்டில் லாக் ஆயிடுச்சு. ஆனால் ஓப்பனாக சொல்ல போனால் வைப்ரேஷன் அந்தளவு இல்லைங்க. டாப் ஸ்பீடு 110 போயிட்டுருக்கு இந்த வண்டி. ஆனால் வைப்ரேஷனே இல்லை பாருங்க. வைப்ரேஷனே இல்லை மீன்ஸ் ரொம்பலாம் இல்லை. 120ங்க. 120 தொட்டுட்டே நம்ம பையன். இங்கே பாருங்க 120 டாப் ஸ்பீடு. ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 8500 ஆர்பிஎம்ல 120 போயிட்டு இருக்கோம் வண்டி. எவ்வளோ ஸ்டேபிளாக போகுது பாருங்க. 120 தாண்டிடுச்சுங்க. வாவ் 120 தாண்டி போயிட்டு இருக்கேன் நம்ம பையன். இந்த செல் அட்வான்ஸ் இன்ஜின் ஆயிலுக்கு பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீடு 120 ப்ளஸ் போயிருச்சுங்க. நீங்களே பார்த்தீங்க. நீங்கள் இந்த மாதிரிலாம் யாரும் ஓட்டாதீங்க. அது வந்து நமக்கு வந்து அட்வைசபிள் கிடையாது. ஆனால் 120 போனால் வண்டி பார்த்தீங்கன்னா வைப்ரேஷனே இல்லாமல் போகுதுங்க. நீங்கள் வந்து ஓட்டி பார்த்தா மட்டும்தான் அந்த ஃபீல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். நான் போய் சொல்கிறேன்னு கூட நினைப்பீங்க. ஆனால் வைப்ரேஷன் இல்லாமல் தாங்க வண்டி போகுது. அப்போ யோசித்து பாருங்கள், 100லலாம் எப்படி வைப்ரேஷன் இல்லாமல் க்ரூஸ் பண்ணுவோம்னு சொல்லி. 90ல் ஃபீல் ஃப்ரீ. இந்த வண்டிக்கு ஒரு மேட்ரே கிடையாது. யூடிஆர் ஸ்குவாட் இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸு, இன்சியல் பிக்கப்பு, ரன்னிங் பிக்கப்பு, டாப் ஸ்பீடு எல்லாம் பார்த்தீங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட மைலேஜை பற்றி சொல்கிறேன். ஓகே போகலாமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் லாஸ்ட்டாக நம்ம கேஸ்ட்ரால் என்ன மைலேஜ் இருக்கோ அதே மைலேஜ் தாங்க கொடுக்குது. ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. இந்த மாதிரி 100ல் க்ரூஸ் பண்ணி ஓட்டினோம்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 மைலேஜ் கொடுக்குங்க. நான் நார்மலாக ஒரு 80ல் க்ரூஸ் பண்ணுறேன், 70 to 80ல் க்ரூஸ் பண்ணுறேன்னா வண்டி கண்டிப்பாக 50லேருந்து 55 கிலோமீட்டர் அசால்ட்டாக மைலேஜ் தரும். கண்டினியூஸ் க்ரூசிங்னு வச்சுக்கோங்களேன், 55 கிலோமீட்டர் வந்து மைலேஜ் கொடுக்கும் எனக்கு. அடுத்து இந்த செல் இன்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் ஒரு டைம் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செல் பெட்ரோல் பங்கில் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா ஒரு 6000 கிலோமீட்டரில் வந்து நீங்கள் மாற்றலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா அது ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில்றனால கண்டிப்பாக கிலோமீட்டர் கூட தான் தரும். நம்ம வண்டி வேறு லோ ஸ்பீட் இன்ஜினா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 6000 கிலோமீட்டர் தாராளமாக மாற்றலாம்னு சொன்னாங்க. நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா 4000 கிலோமீட்டர் ஒன்ஸ் வந்து நான் இந்த இன்ஜின் ஆயிலை மாற்றலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக பக்காவாக இந்த செல் இன்ஜின் ஆயிலை மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். லைஃப் லாங் இந்த வண்டியோட லைஃப் முடிகிற வரைக்கும். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு டெட்டு, அதுக்குன்னு ஒரு எண்டு இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் வந்து எனக்கு உடம்புல தெம்பு இருக்க வரையும் இந்த சேனலில் வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். நம்ம ரைடு போயிட்டு தான் இருக்க போகிறோம், நம்ம கண்டென்ட் போட்டுக்கிட்டே தான் இருக்க போகிறோம். அது வரையும் பார்த்தீங்கன்னா நான் இந்த யூனிகான் நம்ம செல்லக்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 20 வருஷம் ஆனாலும் இந்த செல் இன்ஜின் ஆயில் தான் ஊற்றலாம்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணியிருக்கேன். வேறு எந்த இன்ஜின் ஆயிலும் போகிறதா நான் வந்து பிளானில் கிடையாது. ஸோ வந்து 4000 கிலோமீட்டர் ஒன்ஸு நான் இந்த இன்ஜின் ஆயிலை மாற்ற போகிறேங்க. அது ஃப்யூச்சரில் மேபி ஒரு 10 வருஷம் கழிச்சு கிலோமீட்டர் குறையலாம், 3000 மாறலாம், சொல்ல முடியாது, பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யூனிகான் லவ்வர்ஸ் எல்லாருக்குமே இந்த சேனல் கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம யூனிகான் ட்ராவல் ரைடரில் மோட்டோ லாகிங் தான் பண்ணுவோம். மோட்டோ லாகிங் மீன்ஸ் ஃபுல்லாக ஊர் சுற்றுறது. நிறையா பிளான் வச்சுருக்கீங்க. 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கப்புறம் நம்ம லடாக் போகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இடையில நிறையா பிளான் வச்சுருக்கேன். அது ஒவ்வொன்றா சர்ப்ரைஸாக சொல்கிறேன். டக்குன்னு ஓப்பன் பண்ணால் நல்லா இருக்காது. ஸோ சர்ப்ரைஸாக உங்களுக்கு சொல்கிறேன். நார்த் இந்தியா ரைடில் நிறையா பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க. சோலோவாகவும் போக பிளான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டியூயலாகவும் போக பிளான் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு வந்து கூடிய விரைவில் சர்ப்ரைஸ் உடைக்கப்படும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைனலாக இந்த இன்ஜின் ஆயிலில் கடைசியாக நம்ம பார்க்க வேண்டியது ஹீட்டிங் இருக்கான்னு சொல்லி கேட்குறீங்க நிறைய பேர். இந்த இன்ஜின் ஆயிலில் எந்த இன்ஜின் ஆயிலும் சரி பொதுவாகவே ஹீட்டிங் இருக்கான்னு கேட்குறீங்க. இப்போ உங்களுக்கு வந்து நான் லைவாகவே காமிக்கிறேன். என்னோடய ஃபீலை தான் சொல்ல போகிறேன். எக்ஸ்ட்ராவும் சொல்ல மாட்டேன், குறைச்சும் சொல்ல மாட்டேன். ஸோ வண்டி நிப்பாட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 120ல் நம்ம வண்டி வந்து டாப் ஸ்பீடு போச்சு. அவ்வளோது நம்ம வந்து விரட்டி ஓட்டணும், சடனாக ரைஸ் பண்ணோம். இப்போ ஹீட்டிங் இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் போட்டிருக்கேன். அதை தாண்டி ஹீட்டிங் வரல. விரலில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஹீட்டிங் வரலங்க. ஹீட்டே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக என்ன ஹீட் இருக்குமோ என் வண்டியில் அதே ஹீட்டு தான் இருக்குது. ஸோ இந்த இன்ஜின் ஆயிலை பொறுத்தளவுக்கு ஹீட்டுக்கு பிரச்சனையே கிடையாது. அவ்வளோ சூப்பராக ஹீட் மேனேஜ் பண்ணுது, நல்லாவே இருக்குது. அந்த சைடு போய் காமிக்கிறேன். இந்த சைடும் பார்த்திங்கன்னா எனக்கு ஹீட் இல்லைங்க. இன்ஜினை பொறுத்தளவுக்கு ஹீட் சுத்தமாக இல்லை. இவ்வளோ விரட்டி வந்தோம், 120 ப்ளஸ் தாண்டி நம்ம வந்தோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஹீட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஹீட் இல்லைங்க. ஓகே, என்னோடய லைவாக நான் வந்து ஃபீல் பண்ணதை காமிச்சிட்டேன். நீங்கள் வேணாலும் வந்து உங்களுக்கு வந்து ஃபீல் பண்ணணுன்னா நீங்கள் இந்த இன்ஜின் ஆயிலை போட்டு விரட்டி ஓட்டி பார்த்தா தான் தெரியும். ஸோ சுத்தமாக ஹீட்டு இல்லைங்க.
வேறு என்ன இருக்குது இந்த இன்ஜின் ஆயிலை பற்றி சொல்ல, அவ்வளோதான். மைலேஜும் பார்த்திங்கன்னா எந்த மாற்றமும் இல்லை, பழைய மைலேஜ் என்னவோ அதே தான் தருது, 50லேருந்து 55. ஹீட்டிங் இஷ்யூ இருக்கான்னு கேட்டால் பழைய இன்ஜின் ஆயில் நம்ம ஹோண்டா ஆயில் ஊற்றுறப்பையும் சரி, கேஸ்ட்ரால் ஆயில் ஊற்றுறப்பையும் சரி என்ன ஹீட்டிங் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கே தவிர ஹீட் எக்ஸ்ட்ராலாம் ஆகலை. ஸோ வண்டியில் ஹீட்டிங் பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒன்றே நல்ல பிக்கப் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டாப் ஸ்பீடு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 120 போகும், இப்போ பார்த்தீங்கன்னா 120 தாண்டிடுச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ டாப் ஸ்பீடு நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு, சடன் பிக்கப் இருக்குது. இன்னும் மெயினாக சொல்ல வேண்டியது இன்ஜின் நாய்ஸு சுத்தமாக அரெஸ்ட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டே இன்ஜின் நாய்ஸ் இருக்காது, அவ்வளோ ரிஃபைண்டாக தான் இருக்கும். இப்போ சுத்தமாக இன்ஜின் நாய்ஸே கிடையாது, அவ்வளோ பட்டர் ஸ்மூத்தாக அந்த கீர்லாம் உள்ளே ஓடுதானே தெரில, அப்படி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதாங்க. இல்லை இந்த இன்ஜின் ஆயிலில் நீங்கள் வேறு எதுவும் சந்தேகம் கேட்கணுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுறேன். ஏன்னா ஃபுல்லாகவே நான் டெஸ்ட் பண்ணிவிட்டேன். இந்த இன்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னா 100% ஒர்த்து. இந்த செல் இன்ஜின் ஆயில் ரேட்டு பார்த்தீங்கன்னா 730 ரூபான்னு சொல்லி வாங்கினீங்க. அதே மாதிரி நான் அந்த ஷார்ட்ஸ் வீடியோலையும் சொல்லியிருப்பேன், நீங்கள் இந்த இன்ஜின் ஆயிலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக வாங்கணுன்னா செல் பெட்ரோல் பங்கில் மட்டும் தான் கிடைக்கும், பில்லோட ஒரிஜினலாக கிடைக்கும். நீங்கள் வேறு எங்கேயும் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஏமாந்தான் போவீங்க. என்னடா அப்புறம் செல்லு இன்ஜின் ஆயில் நீ நல்லா இருக்குன்னு சொன்னேன், நல்லா இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு தோணுதுன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. செல் பெட்ரோல் பங்கில் மட்டும் வாங்குங்க, இது மட்டும் தான் அட்வைசபிள், இதை மட்டும் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். வேறு எங்கேயுமே வாங்காதீங்க, ஒரிஜினல் கிடைக்காது. இப்போ நான் வந்து ஃபைனலாக வீட்டில் போய் கன்க்ளூஷன் கொடுக்குறப்ப இன்ஜின் நாய்ஸை காமிக்கிறேன், பாருங்கள் எப்படி இன்ஜின் நாய்ஸ் இருக்குன்னு சொல்லி. இப்போ நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டோங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்ஜின் நாய்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன், பாருங்கள், நீங்களே பாருங்கள். நம்ம 120 விரட்டணும்ல, எப்படிலாம் போச்சு வண்டி. இப்போ இன்ஜின் நாய்ஸை காமிக்கிறேன் பாருங்கள். இன்ஜின் நாய்ஸை கேளுங்க எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ரிஃபைண்டாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த பிஸ்டன் போகிறது மட்டும்தாங்க கேட்குது எனக்குலாம். யூடிஆர் ஸ்குவாட், அவ்வளோதாங்க இந்த இன்ஜின் ஆயில் ரிவ்யூ. என்னையை பொறுத்தளவுக்கு இந்த ஷெல் அட்வான்ஸ் இன்ஜின் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 100% எந்த பிரச்சனையும் இல்லாமல் யோசிக்காமல் பிளைண்டாக நம்ம யூனிகான் 160 வண்டிகளாக ஊற்றலாம், பிரச்சனையே கிடையாது. நல்லாயிருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு, மைலேஜ் ஒன்றும் பெரிய மாற்றம்லாம் நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப் ஸ்பீடு சூப்பராக இருக்குது, வைப்ரேஷன் சுத்தமாக இல்லை, பயங்கரமாக இருக்குங்க. நீங்கள் ஆல்ரெடி ரிவ்யூலேயே ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இதுதாங்க கன்க்ளூஷன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் எனக்கு ஒரு டவுட், என்ன டவுட்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறையா நம்ம யூனிகான் ட்ராவல் ரைடர் சேனல் ஃபாலோவர் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, யூனிகான் பைக்கை ஹில்லில் எப்படி ஓட்டுறது நல்லாயிருக்குன்னு சொல்லி கேட்குறீங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கியரில் பிக்கப் இல்லை, எனக்கு அந்த பிக்கப் இல்லை ஃபீலிங் இருக்குது, நிறைய பேருக்கு அந்த ஃபீலிங் தான் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் ஹில்லில் நம்ம யூனிகான் வண்டியை எப்படி ஓட்டுறதுன்னு சொல்லி ஒரு சின்ன வீடியோ, ஒரு டிப்ஸ் வேணும்னு சொல்லி கேளுங்க. நான் வண்டியை ஹில்லுக்கு எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் சிறுமலை இருக்குது, அப்படியே ஒரு என்ஜாய்மெண்ட்டாக நம்ம சிறுமலையை ரசிச்சுட்டு ஹில்லில், அந்த சிறுமலை ஹில்லில், நம்ம சிறுமலை ஹில்லுன்னு கிடையாது, பொதுவாக ஹில்லில் நம்ம யூனிகான் 160 பைக்கு லேட்டஸ்ட் வண்டி எப்படி ஓட்டுறதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லித்தரேன், பெட்டராக எப்படி ஓட்டுறதுன்னு சொல்லித்தரேன். வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோ பண்ணுறேன். எவ்வளோ கமெண்ட்ஸ் வருதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பாய்.